வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் விளை நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்களை அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு. எண்ணெய் குழாய்க்கு இறுதிச் சடங்கு செய்து விவசாயிகள் நூதன போராட்டம். ஆற்காடு அருகே சாதிச் சான்றிதழ் கிடைக்காததால் பழங்குடியின மாணவர்களின் கல்வி பாதிப்பு. குழந்தைகளை படிக்க வைக்க சொல்லும் அரசு சாதிச் சான்றிதழ் வழங்காதது ஏன் என காட்டம். மதுரை திருமங்கலம் அருகே வலசை வரும் வெளிநாட்டு பறவைகள். சுற்றுலா பயணிகளின் செவிகளுக்கு விருந்தாக அமைந்த பறவைகளின் சத்தம். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டதால் வீடுகள் சேதம். தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை. செங்கல்பட்டில் கழிவு நீரை அகற்றாமல் அவசரமாக அமைக்கப்பட்ட கால்வாய். கடமைக்கு கால்வாய் அமைத்து ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே விளை நிலங்களில் கலந்த சாயப்பட்டறை கழிவு நீர். விளைநிலத்தில் செந்நிறத்தில் மாறியது எப்படி? பார்க்கலாம் இன்றைய செய்தி தொகுப்பில். இனி விரிவான செய்திகள். கோவையில் எண்ணெய் குழாய்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து கர்நாடக மாநிலம் தேவனஹள்ளி வரை எண்ணெய் குழாய்களை பதிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 70 கிலோமீட்டர் வரை விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்கள் அமைக்கப்படுவதால் இந்த திட்டத்திற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்நிலையில் காடாம்பாடி பகுதியில் குவிந்த விவசாயிகள் எண்ணெய் குழாய் மீது மண்ணை வாரி தூற்றியும் பூக்களை தூவியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் எதிர்ப்பையும் மீறி கோவையில் எண்ணெய் குழாய்களை அமைக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. அரசு இத்திட்டத்தை கைவிடாவிட்டால் திருப்பூரில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எங்கள் பூமி 50 சென்ட் 25 சென்டில் இருந்துன்னா அது 2 கிராஸை தேங்காய் பண்ணு மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு அவங்க கூட கொண்டு போயிடுறாங்க. எந்த அறிவிப்புமே இது வரைக்கும் இல்லை. நாங்கள் 7 நாளாக கேட்டுட்டுருக்கிறோம். எங்களுக்கு இந்த சூலூர் வட்டாரத்தில் எங்களுக்கு எந்த விவசாயிக்குமே அவங்க தபாலோ லெட்டரோ எதுவுமே எங்களுக்கு வைக்கவே இல்லை. இது வன்மையாக கண்டிக்கிறோம். கடந்த 7 நாட்களாக தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் போராட்டம் அறவழியில் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் மாவட்ட ஆட்சியரையும் சந்திச்சுட்டு வந்துக்கிறோம். பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லிக்கிறாரு. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நேற்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கிட்டும் எங்களுடைய போராட்ட குழுவின் சார்பாக மனு அழுத்திட்டு வந்துருக்கிறாங்க. மனு அழுத்தி கொடுத்துருக்குது. அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஆற்காடு அருகே மனுவுக்கு மேல் மனு கொடுத்தும் சாதிச் சான்றிதழ் கிடைக்காததால் பழங்குடியின மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகி இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் தாளனூரில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர்.
பூம்பும் மாடுகளுடன் நகருக்கு சென்று அருள்வாக்கு சொல்லும் தொழிலை அவர்கள் செய்து வருகின்றனர். கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பழங்குடியின மக்கள் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைத்துள்ளனர். இருப்பினும் சாதி சான்றிதழ் இல்லாததால் பழங்குடியின மாணவர்கள் கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சாதி சான்றிதழ் கேட்டு பழங்குடியின மக்கள் பல முறை விண்ணப்பித்தும் எந்த பலனும் இல்லை. குழந்தைகள் படிக்க வைக்க சொல்லும் தமிழக அரசு மாணவர்களுக்கான சாதி சான்றிதழை வழங்காதது ஏன் என்று பழங்குடியின மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாங்கள் வீடு வீடாக மாடு ஓட்டிட்டு போனாதான், நாங்கள் கடை பஜாரு வீடு வீடாக போனாதான், நாங்கள் அந்த மாடு ஓட்டிட்டு போனாதான் நாங்கள் பொழைப்பு நடத்துகிறோம் ஐயா. ஏதோ எங்களுக்காக எங்களுக்கு மேலே இடத்துல சப்போர்ட் யாரும் கிடையாது ஐயா. நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு கருணை பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டு இந்து ஆதியன்ற சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுக்கணும் ஐயா. ராணிப்பேட்டை ஸ்கூலில் படிக்கிறான், அவனை மேலே இடத்துல இன்னும் படிக்க வைக்கணும்னு சொல்லி தான் வீடு வீடாக பிச்சை எடுத்து அவனுக்காக நான் கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேன் ஐயா. ஏதோ அவன் படிப்பு வீணாகக்கூடாது, ஏதோ அவன் படிப்பு வீணாகாமல் ஏதோ ஒரு உதவி நம்மளுக்கு பண்ணுங்க ஐயா அரசாங்கத்தால் ஐயா. திருமங்கலம் அருகே வலசை வரும் வெளிநாட்டு பறவைகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உரப்பனூர் கண்மாய் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த கண்மாய்க்கு ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளிலிருந்து பறவைகள் வலசை வருவது வழக்கம். பருவநிலை மாற்றத்தால் உணவு மற்றும் இனப்பெருக்கத்திற்காக கண்டமிட்டு கண்டம் வரும் பறவைகள் உரப்பனூர் கண்மாயில் சில மாதங்கள் தங்குகின்றன. தற்போது உரப்பனூர் கண்மாயில் கூளைக்கிடாக்கள், நத்தை குத்தி நாரைகள், அரிவாள் மூக்கன், தகைவிலான் உள்ளிட்ட பறவைகள் வலசை வந்துள்ளன. கண்மாயில் உள்ள மரத்தில் அமர்ந்து பறவைகள் எழுப்பும் சத்தம் சுற்றுலா பயணிகளின் செவிகளுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. பாம்பன் பகுதியில் கடலரிப்பு ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்து வருவதால் மீனவ கிராம மக்கள் எந்நேரமும் உயிர் பயத்துடன் வாழக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் தெற்குவாடி கடற்கரையோரம் 60க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வீடுகளை அமைத்து குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். பாம்பனில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தெற்குவாடி பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரை ஓரத்தில் இருந்த வீடுகள் மற்றும் கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. கடல் நீர் ஊருக்குள் வருவதை தடுக்க தெற்குவாடி பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தருமாறு தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் பெய்த கனமழையால் குறுக்குத்துறை முருகன் கோயிலை வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் திருமணங்கள் உற்சவர் முன்பாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டபடி ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள குறுக்குத்துறை முருகன் கோயிலையும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கோயிலின் கல்மண்டபத்தை வெள்ள நீர் மூழ்கடித்த நிலையில் மூலஸ்தானத்திலும் தண்ணீர் புகுந்தது. இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்திற்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. முகூர்த்த நாளை முன்னிட்டு அங்கு நடைபெற இருந்த திருமணங்கள் கோயிலின் வெளிப்பகுதியில் அமைந்துள்ள உற்சவர் முன்பு நடந்தது. செங்கல்பட்டில் கழிவுநீரை அகற்றாமல் ஒப்பந்ததாரர் அவசரமாக கால்வாய் அமைத்தது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. செங்கல்பட்டு நகராட்சிக்குட்பட்ட கோகுலாபுரம், வரதனார் தெரு ஆகிய பகுதிகளில் கால்வாய்களை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. டெண்டரை எடுத்த ஒப்பந்ததாரர் கால்வாயில் செல்லும் கழிவுநீரை தடுத்து நிறுத்தாமல் அப்படியே சிமெண்ட் கலவையை கொட்டியுள்ளார். இதனால் சிமெண்ட் கழிவுநீரில் அடித்துச் செல்லப்பட்டு கால்வாயில் வெறும் ஜல்லிக்கற்கள் மட்டுமே காணப்படுகிறது. இதேபோன்று கழிவுநீர் கால்வாயின் பக்கவாட்டு சுவரை அமைக்கும் பணியும் தரமற்ற முறையில் நடைபெறுகிறது. கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு செங்கல்பட்டு நகராட்சிக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
காட்பாடியில் தவணை தொகை வழங்கப்படாததால் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் வீடு கட்டும் கனவு முழுமை பெறாமல் பாதியிலேயே நின்று போய் உள்ளது. வேலூர் மாவட்டம் ஆரிமுத்து மோட்டூர் ஊராட்சிக்குட்பட்ட அண்ணா நகரில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் வீடுகளை கட்டி வருகின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் 15 பேருக்கு தமிழக அரசின் கனவு இல்லம் திட்டம் மூலம் வீடு கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. வீட்டிற்கான அடித்தளம் மற்றும் தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அரசு அதிகாரிகள் முதல் தவணை தொகையை பல மாதங்களாக விடுவிக்கவில்லை. மனவெளியால் உலகத்தை பார்க்கும் தாங்கள் வாழ்வில் முன்னேற்றமடைய தவணை தொகையை உரிய நேரத்தில் விடுவிக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பார்வை மாற்றுத்திறனாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஜூலை மாதம் 15ஆம் தேதி கொடுத்தாங்க. அந்த வீட்டுக்கான ஆணை வந்து 15 நாளில் பில்லு கொடுக்கணும். இன்னைக்கு நவம்பர் 20க்கு மேலே ஆயிடுச்சு, 21 இன்னைக்கு. ஆனாலும் இவங்க இன்னும் கொடுத்த பாடில்லை. நாங்கள் பல முறை அதிகாரிகளை சந்தித்த போது பிடிஓ, பிடி, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்க இவரெல்லாம் சந்தித்த போது வரும் என்று தான் சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு அது போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நேற்று கூட ஒரு அதிகாரியை சந்தித்த போது அவங்க என்ன சொல்கிறாங்க, பேங்க் வாரிசாக தான் போடுவோன்றாங்க. அப்படி போட்டு கூட எங்களுக்கு வரலை. மிகவும் சிரமமாக இருக்குது. நாங்கள்லாம் பார்வையற்றவர்கள், எங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் கஷ்டம். அப்படிப்பட்ட நிலைமையில அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அந்த முன்னுரிமையை கூட கொடுக்கலன்னா நாங்கள் எங்கேருந்து கட்ட முடியும்? ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிரதான சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதி அடைந்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கின்றன. இந்த சாலையில் கடந்த மார்ச் மாதம் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை குழாய்களை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதற்காக சாலையில் ஆங்காங்கே குழிகள் தோண்டப்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் அப்பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட 8 மாசம் ஆகுது பணி ஆரம்பிச்சு. மழை காலமே முடிஞ்சிச்சு. இங்க பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்குது. வாகனம் அடிக்கடிக்கு நெரிசல் ஏற்படுது. கம்பெனி பசங்க நிறைய வரதுனால நெரிசல் ஏற்படுது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு வண்டி பைக் வெளியில விட்டு போனா அவ்வளவு தூசு இருக்குது. வண்டி மேலேயே அவ்வளவு தூசுனா உடம்புல எவ்வளவு தூசு போகும், எவ்வளவு சுகாதார சீர்கேடு வரும், எவ்வளவு நோய் பரவும். இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் உடனடியா இதுக்கான வேலையை துரிதப்படுத்தி புதுசா ரோடு போட்டு இங்க இருக்கிற மக்களுக்கு நோய் வராம பாதுகாக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வரும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் இலை சுரங்கம் அமைக்க வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியானது. இதனை கண்டித்து அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுரங்கம் அமைக்கப்பட்டால் அரிட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இயற்கை வளங்கள் மற்றும் விவசாயம் முற்றிலுமாக அழியும் என்று கிராம மக்கள் கூறியுள்ளனர். எனவே தங்களது உயிரே போனாலும் டங்ஸ்டன் இலை சுரங்கம் அமைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஏரியின் அருகே இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் அமைந்துள்ள ஏரியின் தண்ணீரை விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இரவு நேரங்களில் ஏரியின் அருகே சாலை ஓரங்களில் இறைச்சி கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்படுகிறது. சட்டவிரோதமாக கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு நகராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வாணியம்பாடியில் கோயிலுக்கு சொந்தமான கடையை காலி செய்ய கூறியதை கண்டித்து வியாபாரி குடும்பத்தினருடன் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டார். சிஎல் சாலையில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி பீடத்திற்கு சொந்தமான கடைகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. அங்கு போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வரும் டேவிட் என்பவரிடம் கோயில் நிர்வாகத்தினர் கடையை காலி செய்யுமாறு கூறியுள்ளனர். வாடகையை முறையாக செலுத்தி வரும் தன்னை காலி செய்ய சொல்வது நியாயமற்றது என கூறி அவர் சாலை மறியலில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர்.
கவர்கள் எஸ்டேட்டில் 2 நாட்களாக 9 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் வட மாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த 8 வீடுகளை சேதப்படுத்தியது. இதனையடுத்து அருகிலிருந்த மாரியம்மன் கோயிலை சேதப்படுத்திய யானைகளை வனத்துறையினர் விரட்டியடித்தனர். எஸ்டேட்டில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் பூத்து குலுங்கும் பிடன்ஸ், பெருலி, போலியா மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். இலையுதிர் காலத்தை வரவேற்கும் வகையில் உதகை தீட்டுக்கல் மலைப்பகுதியில் பெருலி, போலியா மலர்கள் கண்ணை கவரும் வகையில் பூத்து குலுங்கி வருகின்றன. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் இந்த வகை பூக்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படுகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் பெரிய கைப்பாக்கம் கிராமத்தில் கோட்டை ஐயப்பன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக சாக பூஜைகள் முடிந்து கடம் புறப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கன்னிமூல கணபதி மற்றும் கோட்டை ஐயப்ப சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பாரியூர் சாலையில் தனியார் கல்லூரி சார்பில் 10,000 மரக்கன்றுகளை நடும் விழா நடைபெற்றது. அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் மாணவி ஒருவர் பாரதியார் எழுதிய பாடலை வேறு வடிவில் பாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். இன்றைய காலத்தில் பாரதியார் பாப்பா பாடி இருந்தால் எப்படி இருக்கும் என்று அந்த மாணவி பாடி அசத்தினார். வாகனங்கள் புகை தள்ளுகிறது பாப்பா, நல முத்துச்சோ போல நெகிழிப்பாக பளபளப்பா இருக்கிறது பாப்பா. அவை பூமிக்கு மேலே நின்று மழை நீரை உள்ளே விடாமல் தடுக்கிறது பாப்பா. 1000 ஆண்டுகள் நக்காமல் நம் தலைமுறை கிடைக்கிறது பாப்பா. ஓரத்திலே மக்கள் துப்பும் எச்சிலையெல்லாம் பல நோயை தருகிறது பாப்பா. நாமும் எல்லாம் சகித்துக் கொண்டே வாழ்ந்து பழிட்டும் பாப்பா என்று மண் வந்து பாடியிருப்பார். மீண்டும் மாலை 3:30 மணிக்கு ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 சந்திப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வணக்கம்.